தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாக்டர் ரமேஷ் பாபு, கடந்த ஆட்சியில் இவ்வளவு கடன் வந்திருக்கு அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டை மரிய வில்சன் முன் வச்சிருக்காங்க. அது எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா, பல துறைகளில், கட்டுமான துறையிலேருந்து ஒவ்வொரு துறைகள்லையும் எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு அதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம், அது அரசு கஜானாக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறாரு இதேதுல்லா. பொதுவாக வெள்ளை அறிக்கை என்பது ஒவ்வொரு ஆட்சியிலும், அது குறிப்பாக கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகளாக நடந்த பிறகு நிதி நிலைமையை சொல்வதற்காக முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது பொதுவாகவே என்னென்னா அரசியல் படுத்தப்படுகிறதா நம்ம கேட்டிருக்கோம். பொதுவாக அரசியலுக்காகவும் அதே சமயத்தில் யதார்த்தத்தை சொல்வதற்கும், என்ன நிலைமையில் இருக்கும் நம்ம நிதி நிலைமை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு வகையிலையும் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும், ஆட்சியாளர்கள் தெரிந்து கொள்வதற்கும், அதே சமயத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் அதுக்காக வெள்ளை அறிக்கை என்பது அவசியமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் எந்த அளவுக்கு கடன் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அப்படின்னா, 2006 என்னைக்கு இலவசங்களை அதிகமாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோமோ, திட்டமிட்டு பண்ணாங்களோ, அந்த காலகட்டத்திலிருந்து தான் இந்த கடன் பிரச்சனை பொதுவாக எப்போ வருது. 2006 ஒரு பெரிய திட்டமாக கலர் டிவி அறிவிக்கிறாங்க. அப்போ தான் இலவசமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அத்தியாவசிய திட்டங்களாக சத்துணவு திட்டம் இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இலவச திட்டம் என்று அதிகமாக அறிவிச்சாங்களோ அப்போ தான் இந்த கடன் பிரச்சனை வருது 2006. புரியுது, அட்வான்ஸாக புரியுது சார். நான் இப்போ தங்கம் தென்னரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார்ல, 20 லட்சம் கோடியா உயரும் அப்படிங்கிறது. அது எதை வச்சு சொல்கிறாரு? இல்லை, எதை வச்சு சொல்கிறாருன்னா, இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை. உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஒரு திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, திமுகவும் 507 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் நிறையா நிறைவேற்ற முடியலைன்றதை ஒரு குற்றச்சாட்டாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தார்கள். அதாவது பண செலவு அதிகமாக இருக்கும். முதல்ல ஒரு எதிர்பார்ப்பு இவ்வளவு செலவாகும் அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா முன்னாள் ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் நிறைய திட்டங்களை தமிழ்மணி சார் குறிப்பிட்டிருந்தார். தேவை, ஏதாவது டிமாண்ட் இல்லாதது. இப்போ எங்களுக்கு வேணும், ஒரு சமுதாயத்தில் டிமாண்ட் இல்லாமல் ஓட்டுக்காக கொடுத்து அந்த ஒரு அடிப்படையிலேயே இலவசங்கள் அறிவிப்பது என்பதும் இந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கிறது. அதாவது அதிக கடன் வாங்கி, தங்கம் தென்னரசுக்கு அன்னைக்கே தெரியுமா 5 லட்சம் இருந்த கடன் தங்களுடைய ஆட்சியின் முடிவில் 10 லட்சம் கோடியா மாறும்னு தங்கம் தென்னரசு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்களா நமக்கு தெரியல. தாவேகா மட்டும் 20 லட்சம் கோடியா வரும்னு எப்படி கரெக்டா? இல்ல கரெக்டானா இப்ப தற்போதைய சூழ்நிலை 10 லட்சம் கோடி இருக்கு. அவர்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா. திட்டங்கள்லாம் மக்கள் நல திட்டங்கள், மற்ற இலவச பேருந்து மாநிலம் முழுவதும். இன்னைக்கு கூட ஆலோசனை மாலை 5 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றியான ஆலோசனை, அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணியிருந்தார். மாநிலம் முழுவதும் இலவச பேருந்து பெண்களுக்கு. இது மாதிரிலாம் போகும்போது இன்னும் கூடுதலான நிதி தேவைப்படும் இல்லையா. இப்போ வருவாய் வர்றது சொல்கிறாங்க, பொதுவாக ஊழலை ஒழித்து அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரலாம். அதை தாண்டி இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான இன்னும் அதிகமான தொகை செலவிடப்படும் அப்படின்ற ஒரு கணிப்பில் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் நிதியமைச்சராக இருந்ததுனால அதில் உள்ள செலவினங்களை கணக்கிட்டு கூட இந்த அளவுக்கு உயரலாம், அதாவது 20 லட்சம் கோடி கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்கலாம். அந்த அவருடைய அனுமானத்தில் அது எந்த அடிப்படையிலனா அவங்க சொல்லியிருக்கிற தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த அளவுக்கு ஒரு பணம் தேவைப்படும். அடுத்து இன்னொன்று கடன் வாங்குவது, கடன் பிரச்சனை எப்போ ஆகுது? ஒரு அளவு கடந்த அளவுக்கு போகும்போது தான் உங்களுக்கு 1 லட்சம் கோடி 1,50,000 கோடி தான் கடன் இருக்கு. எப்போ? 2016 அதுக்கு முதல்ல 2011 கலைஞர் ஆட்சியை விட்டு, கருணாநிதி அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது, அதன் பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் 2011 நிறைய இலவச திட்டங்கள், ஏன்னா மாடு கோழி நிறைய சமூக நலத்திட்டங்கள், அது சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் அது எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தனி. ஆனால் கடன் வாங்கி வருவாயை பெருக்காமல் கடன் வாங்கி செலவழித்ததுனால தான் இந்த அளவு கடன் வந்திருக்கு. அதனால தான் என்ன பண்ண அடுத்து தொடர்ந்து வந்தாச்சு 2016. நான் கேட்குறேன் சார், சார் சொன்னது மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கும் இன்னைக்கு மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு?
அவர் வெளியிட்டது அந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்க, எவ்வளவு கடன் வச்சாங்க. ஏன்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 5 லட்சம் கோடி. இப்போ எப்படி திமுக அதிமுக விமர்சனம் செய்யறதுக்கு வெள்ளை அறிக்கை யூஸ் பண்றாங்களோ அதே தான் தாவேக்கா எடுத்திருக்கு. இல்ல பொதுவா, அதாவது வெளிப்படையா இவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப வெள்ளை அறிக்கை என்பது ஆய்வு பண்றாங்க, என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, எதுக்கு செலவழிச்சிருக்காங்க, இது வந்து அவசியமானதா அவசியம் இல்லதா, கரெக்டா செலவழிச்சிருக்காங்களா அப்படின்றத அரசும் தெரிந்து கொள்வதற்கும், அதுல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவது என்பது அரசியலாக இருக்கலாம். இரு தரப்புமே எப்போம்னா முன்னாள் ஆட்சியில் தவறுதலாக எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு ஆய்வு பண்ணணும் இல்லையா. ஒரு அந்த நிதி என்ன மாதிரி செலவழிச்சிருக்காங்க அப்படின்றத ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை பண்ணி வீணா செலவழிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2006 அப்படி செலவு பண்ணியிருக்காங்களான்னு ஏன் கணக்கு பார்க்கல, 1996 ஏன் பார்க்கல? ஏன் அப்படின்னா அதான் சொன்னேன்ல, ஒரு அரசு போயிட்டு இன்னொரு அரசு தான் வந்தாங்க. இல்லை ஒரு அரசு போயிட்டு இன்னொரு, அதுதான் சொல்கிறேன். அது அப்போ வந்து பிரச்சனையாக இல்லை. அந்த சமயங்களில் வந்து கடன் வந்து இவ்வளவு இல்லை. இப்போ கடன் இருக்கும்போது முதல்ல வந்து டிக்ளேர் பண்ணணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல. ஏன்னா ஒரு சில திட்டங்களுக்கு கால அவகாசம் இப்போ நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல்வேறு வழிகள் அரசு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து முன்னெடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய முன்னெடுப்புகளை செய்யலாம். நம்ம அதை வந்து பண்ண முடியாதுன்றதை சொல்ல முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தமிழகம் கடன் சுமையில் இருக்கிறது அப்படின்றத மக்களை தயார்படுத்துவதாகவும் இருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து பொதுவாக இந்த அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சரி கொஞ்சம் கால அளவு டைம் கொடுத்து அவங்கள செய்கிறதுக்கான ஒரு டிமாண்ட் வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் திமுக அரசு கடந்த திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் ஏன்னா டபுள் இதே மாதிரி முதல்ல வந்து 2021 5 லட்சம் கோடி தான் இருக்குது. இப்போ 10 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனம் சேர்த்து 13 லட்சம் கோடி. இந்த அளவுக்கு கடந்த 60 ஆண்டுகால கடனுக்கும் அதற்கு அடுத்து ஒரு 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்திருக்கு, டபுள் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை சொல்றதுக்கு இந்த ஆட்சி வந்து முன் வந்திருக்காங்க. என்னன்னா இந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க, ஆனால் நலத்திட்டங்களுக்கு செலவழிச்சது அவங்க வந்து மறுக்கல. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லீக்கேஜ் அப்படின்னு தாவேக்கா அரசு சொல்றாங்கல்ல, அது குறித்து தங்கம் தென்னரசு எதுவுமே பேசாம தவிர்த்துட்டாரு. அது இருந்தது உண்மை. லீக்கேஜ் அதாவது அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள் நிறைய வந்து வெளியில போயிருக்கு அப்படின்றது பொதுவாக கடந்த காலங்கள் நடந்திருக்கின்றத சில திட்டங்கள் மூலமா நானும் அறிவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறையாக செலுத்த வேண்டிய அரசுக்கு வர வேண்டிய பணத்தை வேற மாதிரி, அதான் ஊழலை ஒழிப்போம்னு அவங்க முதல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க. நம்ம அதை பாராட்டத்தை செய்யணும். நேத்து உட்பட ஏன்னா தனியார் பள்ளிகள் சங்கம்லாம் சொன்னாங்க. அது நான் அந்த பிரச்சனையை நானும் அறிவேன். நிறைய கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் ஓனர்ஸ் அசோசியேஷனில் நமக்கு தொடர்பு இருக்குது. இந்த ரெனியூவல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதுப்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரியான ஒரு தொகையெல்லாம் வாங்கிட்டு இருந்தெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பதிவு கட்டணம் தவிர இப்போ மீதி அமௌண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்தெல்லாம் ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது அவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயத்தை ஒரு அரசு வந்து தனக்கு சாதகமான விஷயத்தை தான் சொல்லுவாங்க. கடந்த ஆட்சியில் அதெல்லாம் நடந்தது என்பது தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் ஏன்னா நேரடியாகவே வந்து இப்போ இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்கள், தனியார் பள்ளி சங்கம் நேற்று, அதாவது யாருமே வந்து நேர்மை, அதாவது எந்தவித பணமும் கொடுக்காமல், அதாவது அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை ரெனியூவல் பண்ணுறதுக்கு, அதாவது புதுப்பிக்கிறதுக்கு, உரிமத்தை புதுப்பிப்பதற்கு தனியார் பள்ளிகள் வந்து நீங்கள் என்ன கட்டணம் அரசுக்கு செலுத்தணுமோ அதை மட்டும் கட்டி வாங்கினால் போதும் அப்படின்னு இருக்காங்க. இல்லாட்டி அதிக தொகைகளை வாங்கி அந்த மாதிரியான ஒரு முறைகேடுகள்லாம் நடந்தது உண்மைதான். ஏன்னா அதை வந்து தனியார் பள்ளிகள் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களே நேற்று வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு முன்னாலேயும் அந்த பிரச்சனை இருந்ததும் எனக்கும் அதுல தெரியும். அது குறித்து பேசல இல்ல, அது குறித்து தவிர்த்துட்டாங்க. இல்ல அது குறித்து அவங்க பேச மாட்டாங்கல்ல. தங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் சாதகமான விஷயத்தை மட்டும் தான் பாக்குறாங்க. ரமேஷ் பாபு சார், இல்ல பொதுவா வந்து கடன் வாங்குவது தப்பு இல்லை, கடன் வாங்குறது ஆனால் அளவுக்கு உட்பட்டு. ஏன்னா மத்திய அரசு வந்து ஒரு அளவு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி எதுக்காக கடன் வாங்குறோம், ஆனால் இது எப்போ அந்த அலாமிங் ஆச்சு நான் சொன்னேன் இல்லையா. இப்படி போட்டு கடன் வாங்கி நலத்திட்டங்கள்ன்றதோ அல்லது சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கும் அல்லது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முன்னோடியாக, இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்தும் முன்னோடியாக செயல்பட்டதுனால இந்த பிரச்சனை இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. இது வந்து தாவேக்கா அரசுக்கு ஒரு சவாலாக தான் அவங்க எதிர்கொள்ளணும். ஏன்னா இந்த பிரச்சனை அடுத்த 5 ஆண்டுகள் முடிவில் எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்றத அவங்க வந்து உணர்ந்து பொருளாதார மேம்பாடும் அது மாதிரி அரசுக்கு வருவாய் பெருக்கத்தையும் ஏற்படுத்தினால் அதை வந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நன்றி.